அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, நெறிப்பாளர்களே மற்றும் இந்த அவையை அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் அன்பான இஸ்லாமிய மார்க்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் முன்னிலையில் நம் இதயங்களை உறுதிக் கொண்டிருக்கும், சிந்திக்க தூண்டிக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான தலைப்பில் பேச வந்துள்ளேன். சமுதாயத்தின் பின்னுடைவுகளும் தேவையான சீர்திருத்தங்களும். ஒரு சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி போகிறது என்றால் அதற்கு புறக்காரணங்களை விட அக்காரணங்களே அதிகம். புனிதத்தில் குர்ஆனில் அல்லாஹ் மிக ஆணித்தரமாக கூறுகிறான், இந்த ஏகத்தின் வெளிச்சத்தில் இன்று நமது சமுதாயம் சந்தித்து வரும் 5 முக்கியமான பின்னடைவுகளையும் அதற்கான இஸ்லாமிய சீர்திருத்தங்களையும் நாம் நடுநிலையோடு அரசி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். 1. கல்வி பின்னடைவுகளும் மாற்று சிந்தனையும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இறக்கப்பட்ட வஹி என்பதே இக்ரா, ஓதுவீராக படிப்பீராக என்று கல்வியை கடமையாக்கி மார்க்கத்தில் வந்த நாம் இன்று உலக கல்வியும் உயர்கல்வியும், குறிப்பாக அரசு உயர் பதவிக்கான IAS, IPS போன்ற பதவிகளிலும் மிக குறைந்த சதவீதத்தில் இருக்கின்றோம். கல்வி என்பது ஒரு வேலை வாய்ப்பிற்கானது மட்டுமல்லாமல் அது பகுத்தறிவையும் சமூக விழிப்புணர்வையும் தருகிறது என்பதை நாம் அறிந்துவிட்டோம். முறையான வழிகாட்டுதல். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு ஊர் ஜமாத்துகளும் கடமையாக்க வேண்டும். 2. பொருளாதார பலவீனமும் வட்டியாக்கம். இது நமது சமுதாயத்தின் பொருளாதார பின்னடைவுகளுக்கு முக்கிய காரணம் திட்டமிடல் இல்லாத பொருளாதார வாழ்வும் வட்டியற்ற சாபக்கேடு நம் வாழ்விற்குள் நுழைவதுதான். அல்லாஹ் வியாபாரத்தை அழகாக்கி வட்டியை அழகாக்கினான். ஆனால் இன்று சிறு வியாபாரிகள் முதல் குடும்ப தலைவிகள் வரை கந்து வட்டி, மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற வட்டி வலைகளில் சிக்கி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையான சீர்திருத்தம். கூட்டு ஜகாத் முறை. ஜகாத் என்பது ஏழைகளுக்கு ஒரு பெருநாள் என்று துணி எடுத்துக் கொடுப்பது அல்ல, ஒரு சில ரூபாய்களை கையில் கொடுப்பது அல்ல. ஒரு ஏழையின் வறுமையை நிரந்தரமாக உழைப்பதுதான் ஜகாத்தின் நோக்கம். ஊரில் உள்ள ஜகாத் திரட்டி வட்டியில்லா கடனுதவி வழங்கி ஏழைகளை சுயசார்புடையவராக மாற்ற வேண்டும். பைத்துல் மால். ஒவ்வொரு ஊரிலும் வலுவான பைத்துல் மால் இறக்கப்பட்டு அவசர தேவைக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்க வேண்டும். 3. கலாச்சார சீரழிவும் போதை அறக்கணும். இன்று நமது சமுதாயத்தின் மிக கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் நமது இளைஞர்களின் வீழ்ச்சி. நவீன தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு, ஆன்லைன் சூதாட்டங்கள் மற்றும் மிக கொடூரமாக பரவி வரும் போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து நுகர்வோராக மட்டுமின்றி துரதிருஷ்டவசமாக நமது இளைஞர்கள் அதன் விற்பனையாளர்களாகவும் மாறும் அவலம் இன்று நடக்கிறது. ஒழுக்க விழுமியங்கள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன. தேவையான சீர்திருத்தம். பெற்றோரின் விழிப்புணர்வு. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. இன்று நபிகளின் வாக்கினங்க பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மொபைல் பயன்பாட்டிலிருந்தும் நட்பு வட்டத்தையும் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுடன் தினமும் பேச வேண்டும். இளைஞர்களின் மன்றங்கள். நம் இளைஞர்களின் ஆற்றலை நல்வழிப்படுத்த விளையாட்டு, சமூக சேவை, உதாரணம் இரத்த தானம், பேரிடர் மீட்பு, இஸ்லாமிய ஆளுமை பணிகள் என ஜமாத்துகள் முன்னெடுக்க வேண்டும். 4. ஆடம்பர திருமணங்களும் குடும்ப விரிசல்களும். இஸ்லாம் திருமணத்தை மிக எளிமையாக்கியது, ஆனால் நாமோ அதை மிக கடினமாக்கிவிட்டோம். பெண் வீட்டார் தலையில் சுமத்தப்படும் வரதட்சணை கொடுமைகள், ஆடம்பர உணவு, மண்டப வாடகை, தேவையற்ற சடங்குகள் என திருமணங்களை வியாபாரமாக்கிவிட்டோம். 5.